سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். உங்களிடத்திலிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு தினங்களிலே ரஜபு மாதம் நம்மை வந்து அடைய இருக்கிறது என்பது அநேகமாக நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்திதான். அன்பிற்கினியவர்களே, அந்த ரஜபு என்பது அருள் நிறைந்த ஒரு மாதம் என்பதிலே நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அந்த ரஜபு மாதத்தை பற்றி, அந்த ரஜபு மாதத்தினுடைய துவக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க செய்த அந்த பிரார்த்தனையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை, ரஜபு மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உள்ள ஒரு வெள்ளிக்கிழமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா உரையாற்றுகிறார்கள். அப்படி உரையாற்றுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ரஜபு மாதத்தை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி அந்த ஜும்ஆவுடைய உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்த செய்தியை நாம் ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த ஜும்ஆவுடைய தினத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அபூதாவுதுல பதிவாயிருக்கிற செய்தி, அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, ஒரு மாதம் வர இருக்கிறது, அதற்கு ரஜபு என்று பெயர். ஒரு மாதம் வர இருக்கிறது, அந்த மாதத்திற்கு ரஜபு என்று பெயர் என்று அந்த வெள்ளிக்கிழமை, இன்னும் ரஜபு மாதம் வரவில்லை, முந்தைய வெள்ளிக்கிழமை இது செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, மக்களே நிச்சயமாக உங்களை நோக்கி ஒரு மகத்தான மாதம் வருகிறது. வரக்கூடிய அந்த ரஜபு மாதம் இருக்கு, அது ஒரு மகத்தான மாதம், அது சாதாரணமானதல்ல, மகத்தான மாதம் நம்மை மக்களே நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹுடைய மாதம். அந்த மாதம் இருக்க யாருடைய மாதம்ங்க? அல்லாஹுடைய மாதமாக இருக்கிறது. அது அல்லாஹுடைய மாதம் என்றே அழைக்கப்படுகிறது. சொல்லிட்டு சொன்னாங்க, அதிலே நன்மைகள் பல மடங்குகளாக கிடைக்கின்றது. நன்மை, ரஜபுடைய மாதத்தில செய்யப்படுகிற நல் அமல்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் இருக்கிறதே பல மடங்குகளாக கிடைக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை எழுதப்படுகிறது என்று சொல்லி நம்ம ஹதீதுகள்ல பார்த்திருக்கிறோம். நினைத்தாலே, நன்மை செய்ய நினைத்தாலே ஒரு நன்மை, செய்து விட்டால் 10 நன்மை. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது பல மடங்குகளாக, கணக்கெல்லாம் சொல்லல, எண்ணிக்கை சொல்லல, பல மடங்குகளாக அங்கே அதற்கான நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்று அந்த மாதத்தை சிலாகித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, அங்கே அந்த மாதத்திலே செய்யப்படுகிற பிரார்த்தனைகள் இருக்கிறதே அது மறுக்கப்படுவதே இல்லை. அந்த மாதத்தில் செய்யப்படுகிற பிரார்த்தனைகள் மறுக்கப்படுவதே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லிட்டு, ஒரு முஃமின், எந்த ஒரு முஃமினாவது அந்த மாதத்திலே ஏதாவது ஒரு பிரார்த்தனையை செய்கிறார், ஒரு துஆவை செய்கிறார், அந்த பிரார்த்தனை அது மறுக்கப்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவருக்கு அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரஜபு மாதத்தினுடைய அதிலே அந்த மாதத்தினுடைய நன்மைகளை பற்றியும் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதை பற்றியும் சொன்னாங்க. அது யார் எந்த நன்மையை செய்தாலும், சதக்கா கொடுக்கிறார், 2 ரக்காத் நஃபில் தொழுகிறார், அல்லது வேறு எந்த நன்மையான காரியங்களிலே அவர் ஈடுபட்டாலும் அதற்கான நன்மை அது அல்லாஹுவால் கொஞ்சம் கூட குறைக்கப்படாமல் முழுமையாக கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, அது முழுமையாக என்ன செய்யுதுன்னு சொன்னா அவர் கொடுக்கப்படுவதோடு
பல மடங்குகளாக அவர்களுக்கு அதை என்ன செய்யுதுன்னு சொன்னா கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ரஜபு மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் அன்பிற்கினியவர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல கூட என்ன செய்வான்னு சொன்னா இந்த மாதத்தை பற்றி சொல்லுவான். 9வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் இந்த மாதம் மட்டும் இல்லாம இன்னும் சில மாதங்களையும் இணைச்சு அல்லாஹ் பேசுவான். சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 ஷஹ்ரன் 12 மாதங்கள் தான். வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே அல்லாஹ் சொல்றான், ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டிலே, அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகை இருக்கிறது அல்லவா, அந்த ஏட்டிலேயே அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா 12 மாதங்கள் என்றே எழுதி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வே சொல்றான், யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, இந்த வானங்களும் இந்த பூமியும் எப்பொழுது என்று படைக்கப்பட்டதோ, என்று அல்லாஹ் படைத்தானோ அன்றே லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையிலே 12 மாதங்கள் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதிலே 4 மாதங்கள் இருக்கிறது, அது கண்ணியத்திற்குரிய மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா ஒரு 4 மாதங்களை கண்ணியத்திற்குரியதாக சொல்லிட்டு, தாலிக தீனுல் கையும், இந்த மார்க்கம் இருக்கிறது, இது செம்மையானது, இது நேர்மையானது, இந்த மாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்தில் இந்த செய்திகளை சொல்லுவதை பார்க்கும். இந்த 4 மாதங்கள்னு சொன்னானே, அது எந்தெந்த மாதம்? அநேகமாக நாம் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். தில்கஅதா, தில்ஹஜ், தில்கஅதா, தில்ஹஜ், முஹர்ரம். முஹர்ரத்துக்கு அடுத்து 7வது மாதமாக இருக்கக்கூடிய ரஜபு மாதத்தை அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் வருகைக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னாலேயே இந்த 4 மாதங்களும் அரபுகளிடத்திலே கண்ணியத்திற்குரியதாகவே இருந்தது. அந்த மாதத்திலே அவர்கள் சண்டையிட மாட்டார்கள், போர் செய்ய மாட்டார்கள். காலங்காலமா வாரிசா சொல்லி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க இந்த 4 மாதங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சண்டையிடவே மாட்டார்கள் என்பது நாம் ஹதீதுகளிலே பார்க்கிற செய்தி. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி, அதாவது ஹுருமுன் சொன்னா ஹராமாக்கப்பட்டது. என்ன ஹராமாக்கப்பட்டது? அதிலே சண்டை சச்சரவுகள் செய்து கொள்வது, அங்கே போரிட்டுக் கொள்வது, ஒருத்தருக்கு ஒருவர் வெட்டி கொள்வது, அநியாயமாக சில அநியாயங்களை செய்வது, அசிங்கமான வார்த்தைகளை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது, இது போன்று எல்லா காரியங்களையும் எல்லா நாட்களையும் அப்படித்தானே அப்படின்னு நினைப்போம் அன்பிற்கினியவர்களே. எல்லா நாட்களிலுமே அது செய்யக்கூடாதுதான். ஆனால் சில நேரங்களிலே போர் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அல்லவா, சில நேரங்களிலே போர் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதி கூட இந்த மாதங்களிலே இல்லை என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, கதாதா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்தஃபா ஸஃபாயா மின் ஹல்கிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளிலிருந்து ஏராளமான படைப்புகளை படைச்சிருக்கிறான். கோடான கோடி படைப்புகள். கடல்ல பார்த்தோம்னா விதவிதமான படைப்புகள், காடுகள்ல பார்த்தோம்னா நாம கண்கொள்ளா காட்சியாக சில படைப்புகள்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பறவைகளை பார்க்கிறோம், அதில் எத்தனை விதமான பறவைகள் படைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், படைப்பிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை தேர்ந்தெடுத்தான். அது யார் என்று சொன்னால் ஸஃபாயான்னு சொன்னாக்க இறை நேசர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அது நபிமார்களாக இருக்கலாம், அது சஹாபாக்களாக இருக்கலாம், நபிமார்களை பின்பற்றிய நல்லவர்களாக இருக்கலாம். ஆக அன்பிற்கினியவர்களே, அவர்களை நேசர்களை என்ன செய்யறான்னு சொன்னா
அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களுக்கான சொன்னா பாக்கியங்களை நிறைந்து வழங்குகிறான் நாளை மறுமையிலையும் இந்த உலகத்திலேயும் என்பதை கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அடுத்து சொன்னாங்க வஸ்தஃபா மினல் மலாயிகத்தி ருசுலன், அதே போல மலக்குகளையும் அல்லாஹ் படைச்சான். அந்த மலக்குகளிலேயும் சில தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தேர்வு செஞ்சான். அதே போல மலைக்காக வேண்டிய ஒரு அதிபதி, அதே போன்று காற்றுக்காக வேண்டிய ஒரு அதிபதி. நம்ம எல்லாம் வழக்குகளுடைய பெயர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சுவர்க்கத்தின் காவலர், நரகத்தின் காவலர், இப்படி தூதுவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளில் இருந்து தனக்கு பிடித்தமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தேர்வு செய்ததாக கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க வமினன் நாஸி ருசுலன், அதே போல மக்களில் இருந்தும் ஜனங்களில் இருந்தும் சில தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். தனக்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்தான். வஸ்தஃபா மினல் கலாமி ذிக்ருஹு, அதே போன்று தன்னுடைய பேச்சுக்களிலே, தன்னுடைய பேச்சு அதாவது அல்லாஹ்வுடைய பேச்சிலே குர்ஆனை அல்லாஹ் தேர்வு செய்தான். ذிக்ருங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல குர்ஆன் என்று முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. வஸ்தஃபா மினல் அர்லில் மசாஜித, அதே போல இந்த பூமியிலே மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ, பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ, அந்த அல்லாஹ் பிரியப்படுகிறான், அதை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லி கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இப்ப சொல்றாங்க வஸ்தஃபா மினஷ் ஷுஹூரி, மாதங்களிலே அல்லாஹ் தேர்வு செய்தான். ரமலானை அல்லாஹ் தேர்வு செய்தான். தேர்வு செஞ்சுட்டு அது மட்டுமல்ல வல் அஷ்ஹுருல் ஹுர்ம, அதே போன்று ஹராமாக்கப்பட்ட அதாவது கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களையும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று சொல்லி கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ச்சியா சொன்னாங்க வஸ்தஃபா மினல் ஐயாமி யௌமில் ஜும்ஆ, நாட்களிலே ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் தேர்வு செய்தான். வஸ்தஃபா மினல் லயாலி லைலத்துல் கத்ர், நாட்களிலே இரவுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை தேர்வு செய்தான். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க அல்லிமு மா அல்லாஹ், அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினானோ 4 மாதங்களை கண்ணியப்படுத்துகிறான், ரமலானை கண்ணியப்படுத்துகிறான், மஸ்ஜிதுகளை கண்ணியப்படுத்துகிறான், ஜும்ஆவுடைய தினத்தை கண்ணியப்படுத்துகிறான், அந்த மாதங்களிலே போரிடாமல் இருக்க வேண்டும் என்று அந்த மாதங்களை கண்ணியப்படுத்துகிறான் அல்லவா, நபிமார்களை கண்ணியப்படுத்துகிறான், இறைநேசர்களை கண்ணியப்படுத்துகிறான், மலக்குகளை கண்ணியப்படுத்துகிறான் அல்லவா, இவைகளெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது. எனவே ஃபஇன்னமா தஅல்லமுல் உமூர பிமா அல்லாஹ், அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்துகிறானோ மக்களே, ஜனங்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவைகளை எல்லாம் கண்ணியப்படுத்துங்கள், நீங்களும் அவைகளை எல்லாம் கண்ணியப்படுத்துங்கள் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம். இந்த செய்தியில் நாம் விளங்குறது என்னங்க, அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தி கொடுக்கிற ஒரு மாதம் நாம் இப்பொழுது ஓரிரு தினங்களிலே அடைய இருக்கக்கூடிய மாதம் ரஜபு மாதமாக இருக்கிறது என்பது நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். 2வது அத்தியாயம் 217வது வசனம். 2வது அத்தியாயம் 217வது வசனத்துல அங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க, ஜனங்கள் கேட்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்றான். யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம், யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம், சங்கைப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களை தில்கஅதா, தில்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களை பற்றி நபியே உம்மிடத்திலே இந்த மக்கள் கேட்கிறார்கள். அதை பற்றிய செய்திகளை, சட்டத்திட்டங்களை உம்மிடத்திலே கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க. கிதாலுன் ஃபீஹி, குறிப்பாக எதை பத்தி கேட்கிறாங்கன்னு சொன்னா போர் செய்வதை பற்றி, சண்டையிட்டுக் கொள்வதை பற்றி கேட்கிறார்கள். நபியே நீங்க சொல்லுங்க. குல் கிதாலுன் ஃபீஹி கபீருன், அன்றைய அந்த மாதங்களிலே குறிப்பாக அந்த 4 மாதங்களிலே சண்டையிட்டுக் கொள்வது, அசிங்கமாக பேசிக் கொள்வது, போரிடுவது, இது போன்ற காரியங்கள் இருக்கே, அது கபீருன், மகத்தான பாவமாக இருக்கிறது.
பொதுவாவே அசிங்கமா பேசுறது பாவம், பொதுவா சண்டையிட்டுக் கொள்வது பாவம், பொதுவா அநியாயம் செய்வது என்பது பாவம். ஆனால் இந்த இடத்துல கபீர்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலாம். பொதுவா பாவம்னு சொல்லாம மகத்தான மிகப்பெரிய பாவங்களுக்கு தண்டனைகளுக்குரிய பாவங்களாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 217வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருவதை நாம் பார்த்தோம். ஆக அன்பிற்கினியவர்களே, ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் வந்து அடையக்கூடிய அந்த மாதம் இருக்கிறது அல்லவா, அது கண்ணியத்திற்குரிய மாதம் மட்டுமல்ல, இன்னும் அந்த மாதம் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நமக்கு அந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு துஆ ஒன்றை சொல்லி கொடுத்தார்கள். அநேகமாக நாம் எல்லோருக்குமே தெரியும். ஒரு பிரார்த்தனையை, ஒரு துஆவை சொல்லி கொடுத்தார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இதா தஹல ரஜபுன், ரஜபு மாதம் வந்துவிடும் என்று சொன்னால் உடனே அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். இந்த பிரார்த்தனை அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப, ரஜபிலே எங்களுக்கு அபிவிருத்தியை நிறைந்து கொடுப்பாயாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்பது நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிற செய்தி. அதே போல வஷஅபான, அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதும் வபல்லிக்னா ரமலான், அதே போன்று ரமலானை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற அந்த துஆவை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த துஆ நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய செய்தி. மேலோட்டமா பார்த்தா வார்த்தைகளின் அடுக்கு போன்று தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், வார்த்தைகளின் அடுக்கு போன்று நமக்கு தெரியும். ஆனால் வார்த்தைகளின் அடுக்கல்ல, ஃப்ளோவில் அப்படியே வந்த வார்த்தைகள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்களோடு, அற்புதமான கருத்துக்களோடு அந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் என்பது சற்று நாம் உள்ளே சென்று யோசிப்போம் என்று சொன்னால், அந்த துஆவை நாம் ஆழமாக பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு விளங்கும். அன்பிற்கினியவர்களே, அதிலே பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த துஆவிலே நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை சொல்லுவதற்கு முன்னால் நான் இன்னும் சில செய்திகளை சொல்லிவிட்டு பின்னால் சொல்லுகின்றேன். இன்னும் பாருங்க, அந்த மாதம் இருக்கிறதல்லவா, ரஜபுடைய மாதம் இருக்கிறதல்லவா, அதிலே எந்த விதமான அநியாயத்தையும் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வும் குர்ஆன் அன்சரானா திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகின்றான். ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறது அது ஒரு புறம், மற்றவங்களுக்கு அநியாயம் செய்வது என்பது அது ஒரு புறம், அது ஒரு பெரிய பாவம். அது மட்டும் பாவம் அல்ல, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அப்படின்னா மார்க்கத்தை பின்பற்றாமல் வந்திருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை எதிர்நோக்கி அதற்கான அமல்களிலே ஈடுபடாமல் அப்படியே சோம்பேறித்தனமாக அல்லது பொடும்போக்காக அல்லது கவனக்குறைவாக அல்லது மறுத்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நான் மேலே ஓதி காட்டிய 9வது அத்தியாயத்திலே 36வது அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, யாருக்கும் அநீதம் செய்ய வேண்டாம் என்பது மட்டுமல்லாது தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்ளக் கூடாது என்பதும், அதே போல இந்த மாதத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது அல்லவா, அது பெரிய வேதனைகளையும் தண்டனைகளையும் பெற்று தருகிறது என்பதையும், இந்த மாதத்தில் செய்யப்படுகிற நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அதற்கான மகத்தான கூலிகளையும் பெற்று தருகிறது என்பதையும் மேற்சொன்ன வசனங்களும் அந்த ஹதீஸ்களும் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க,
இன்னொரு செய்தி நம்ம அந்த ரஜப் மாதத்தினுடைய இன்னொரு செய்தியை நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி நஹரன், சுவர்க்கத்திலே ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது. சுவர்க்கத்திலே ஒரு நதி, ஒரு ஆறு ஒன்று அல்லாஹ் ஓட செய்திருக்கிறான். யுகாலு லஹு ரஜபுன், அந்த ஆறுக்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான், ரஜபு என்றே பெயர் வைத்திருக்கிறான். அந்த ஆற்றிற்கு அல்லாஹ் என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க? ரஜபு என்றே பெயர் வைத்திருக்கிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாஉஹு அஷத்து பயாலன் மினல் லபனி, பாலை விட மிக வெண்மையாக அதனுடைய தண்ணீர் இருக்கும். அந்த ஆத்துல ஓடக்கூடிய தண்ணீர் பால் எப்படி வெண்மையாக இருக்குமோ அதை விட இன்னும் கூடுதல் வெண்மையாக அந்த ரஜபு என்ற அந்த ஆற்றிலே ஓடக்கூடிய நீர் வெண்மையானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொன்னாங்க, அதனுடைய சுவை இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் அள்ளி பருகுவீர்கள் என்று சொன்னால் தேனை விட மிக இனியதாக இருக்கும். மிக இனியதாக, மிக சுவையிலே தேனை விட இனியதாக இருக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க, எவர் அந்த ரஜபு மாதத்திலே, அங்க ஒரு ஆறு இருக்கு, அதே போல இங்க ஒரு மாதம் இருக்கு இந்த உலகத்திலே, அந்த ரஜபு மாதத்திலே எவர் ஒரு நோன்பு நோற்பாரோ, ஒரே ஒரு நோன்பை நோற்பாரோ அவருக்கு அந்த ஆற்றில் இருந்து நீர் புகட்டப்படும். நாளைக்கு அந்த ஆற்றுல அவருக்கு நீர் கிடைக்கும். எப்ப கிடைக்குங்க? ரஜபுல நீங்க ஒரே ஒரு நோன்பை வைப்பீர்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு நோன்பை ஒரு அடியான் இந்த ரஜபு மாதத்திலே வைப்பார் என்று சொன்னால், நாளை அந்த ஆற்றிலே, அப்படின்னா என்ன அர்த்தங்க? சொர்க்கம் நிச்சயம்னு அர்த்தம். சொர்க்கம் நமக்கு, சொர்க்கத்தில் தான் அந்த ஆறு இருக்கு, அங்க போனாதானே நம்ம அந்த ஆற்று நீரை பருக முடியும். ஆக சுவனம் என்பதும் நமக்கு கிடைத்து விடுகிறது என்பது மட்டுமல்ல, அந்த நீரும் நமக்கு பருகுவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மன் சாம யௌமன் மின் ரஜப ஷகாஹு அல்லாஹு மின் தாலிக நஹர், இந்த ஆத்துல அவருக்கு நீரை புகட்டுவதோடு சுவனத்திலேயும் அல்லாஹ் அவர்களை இருக்க செய்கிறான். வைகைக்கில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக ரஜபு மாதம் என்பது அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம், நாளை சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது என்பதையும் அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை அதற்கு தகுந்தார் போல நல் அமல்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நேரங்களை நல்ல அமல்களுக்காக வேண்டிய நாம் அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்பதை நாம் அந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி, துஆக்களை அதிகமாக செய்யுங்கள். நம்ம மேலே உள்ள ஹதீஸ்லயும் பார்த்தோம், துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு. அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவங்க ரஜபு மாதம் வருவதற்கு முன்னாலேயே, ரஜபு மாதம் வருவதற்கு முன்னாலேயே சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, ரஜபு வரப்போகிறது, நீங்க ரஜபுல என்ன செய்யுங்க, நீங்க நிறைய பிரார்த்தனைகள் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட நிறைய கேளுங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல நிறைய நீங்க இம்மையையும் மறுமையையும் நிறைந்து கேளுங்கள், அது உங்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க செய்திருக்கிற இந்த பிரார்த்தனை இருக்குல்லவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்கிற இந்த துஆ இருக்குது அல்லவா, இதுக்கு நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் நிறைய ஆழமான கருத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரொம்ப அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய இந்த பிரார்த்தனையை செய்து நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும். உதாரணமா பாருங்க, இந்த பிரார்த்தனையில எதிர்காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க?
தக்குவாவை நீங்கள் அங்கே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால், என்னிடத்திலே தக்குவா இருந்தால் மட்டுமே அது அங்கீகரிக்கப்படும் என்பதை அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான என்று சொல்லி அந்த எல்லா காலங்களிலும் ரப்பே நான் உன்னோடு இணைந்து விட வேண்டும், நான் மண்டியிட்டு நான் பணிந்து நீதான் ரப்பு நான் அடிமை என்கிற அந்த நிலைக்கு வந்து உள்ளத்திலே அல்லாஹ்வை கொண்டு வந்து இறையச்சத்தை ஏற்படுத்தி தக்வாவை உள்ளடக்கி கொண்டு ரப்பிடத்திலே மன்றாட வேண்டும் என்கிற செய்தியை முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த துஆவிலே உள்ளார்ந்த அர்த்தமாக சொல்லி இருப்பதை நாம் சற்று யோசித்தால் கவனிக்க முடியும் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று பாருங்க, இந்த துஆவில நீங்க எல்லா காலமும் பரக்கத்தை கேட்கிறீங்க, எல்லா காலமும் ரப்பிடத்திலே பரக்கத்தை அபிவிருத்தியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, குறிப்பா நீங்க இன்று இந்த மாதத்தில் மட்டும் அல்லாது உங்களது வாழ்நாளில் எல்லா நாட்களுமே பரக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே நீங்கள் தவற விட்டு விட வேண்டாம். அபிவிருத்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், காலம் முழுக்க அபிவிருத்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பரக்கத் என்கிற அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும். அதே போன்று இன்னைக்கு பரக்கத்துன்னு சொன்னா அன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு மட்டும்தான் பரக்கத்து, அதுல மட்டும்தான் அபிவிருத்தி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. நம்ம ஏற்கனவே கூட சொல்லி இருப்போம் அநேகமாக, நம்முடைய நேரத்தில் பரக்கத்து. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நேரமே பத்தலைங்க, கிடைக்கலங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, போனா போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தா அப்படியே ஓடிடுது, ஒரு வாரம் என்ன வேகமா போகுது, மாதங்கள் என்ன வேகமா போகுது, இப்பதான் ரமலான் வந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்து பார்த்தா ரமலான் வந்துருச்சு அப்படிலாம் நம்ம என்ன நம்ம எல்லாருமே நம்ம சொல்லுவோம் அன்பிற்கினியவர்களே. அதனால்தான் ரசூலுல்லாஹ் இந்த இதுல துஆவுல பரக்கத்தை கேட்க சொன்னாங்க. எதுலங்க? நேரத்திலே நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள், நாட்களிலே நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள். ஏன்? நல்ல அமல்களை நிறைய செய்யணும், அதனால என்ன செய்யுங்க, நிறைய பரக்கத்தை நாட்களிலே கேளுங்கள். அதே போன்று உங்களது உழைப்பிலே பரக்கத்தை கேளுங்கள். ரப்பே நான் காலைல எந்திரிச்ச உடனே வேலைக்கு போயிரண்டா ரப்பே, சாயந்தரம் திரும்பி வர்றேன், கொண்டு வந்தா அது 10 ரப்பே, ரொம்ப குறைவா இருக்கு, மிக குறைந்த ஊதியம், அந்த குறைந்த ஊதியத்திலேயும் உங்கள் உழைப்பிலேயும் பரக்கத்தை செய்டா அல்லாஹ்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள் என்று சொல்லி அந்த துஆவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று இந்த உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அன்பிற்கினியவர்களே. அந்த நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நாம் உட்கார்ந்து துஆ செய்ய முடியும், நல்ல அமல்களை செய்ய முடியும், இன்னும் இன்ன பிற காரியங்களை நாம் செய்ய முடியும். இவைகளை எல்லாம் இதிலெல்லாம் பரக்கத்தை நீங்கள் கேளுங்கள். உடல் உழைப்பிலே அதே போன்று உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பரக்கத்தை கேளுங்கள். அதே போன்று கல்வியிலே இன்னும் மற்ற விஷயங்கள்ல நிறைய நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பிற்கினியவர்களே. ஆக அபிவிருத்தியை கேட்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி இருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கும். நாம் புத்திசாலிகளாக இருப்போம் என்று சொன்னால், நான் சொல்லல அந்த வார்த்தையை கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் புத்திசாலி என்று சொன்னால் நாளை மறுமைக்காக வேண்டி மவுத் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, நாளை மஹ்ஷர் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டு அதற்கான அமலை அதற்கான காரியங்களை யார் இந்த உலகத்திலே செயல்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்ன செய்தி திருமதியில பதிவாகி இருக்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக நாம் எல்லாம் புத்திசாலிகள். வருகிற அந்த ரஜபு, ஷஅபான், ரமலான் இந்த மாதங்களை நாளை மறுமைக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்னு சொன்னா தயார் செய்து கொள்ள வேண்டும், அதற்கான தேடல்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த துஆ நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி அன்பிற்கினியவர்களே. அதே போன்று பாருங்க, அடுத்து நீண்ட ஆயுளை நாம் கேட்க வேண்டும். நீண்ட ஆயுளை நாம் கேட்க வேண்டும். எங்க இருக்கு அந்த துஆ சொன்னா வபல்லிக்னா ரமலான்,
இன்னைக்கு நான் இருக்கிறேன், இன்னும் மாசம் 2 மாசம் இருக்கு ரமலான் வர்றதுக்கு, ரப்பே எனக்கு ஆயுளை நீட்டித்து குடுறா ரப்பே, ரமலானை நான் அடைந்து கொள்ள வேண்டும், ரமலானை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆயுளை நீட்டித்து கேளுங்கள், ஆயுளை நீங்கள் நீட்டித்து கேளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த துஆவிலே நமக்கு சொல்லி தருகிற இன்னொரு செய்தியாக பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ரஜபு மாதத்தையும், ரஜபு மாதம் என்பது அவ்வளவு லேசானதல்ல, இருக்கிற மாதங்களிலேயே மகத்தான மாதம். அந்த மாதத்தை சொல்லுவதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னாங்க, ரஜபு என்பது விதைக்கின்ற மாதம், ரஜபு என்பது விதைக்கின்ற மாதம், ஷஅபான் என்பது அதற்கு நீர் பாய்ச்சுகின்ற மாதம், ரமலான் என்பது அறுவடையாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த துஆவிலே இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருந்தாலும் இந்த துஆவிலே அந்த செய்தியை உள்ளடக்கியதாகவே ஆயுளை நீட்டித்து அந்த ரமலானுடைய அறுவடையை பெற்றுக் கொள்வதற்கான பாக்கியத்தை எனக்கு குர்ரா ரப்பே என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை தர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இந்த துஆ இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது, ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக பயிற்சி, இன்னைக்கு ஆன்மீக பயிற்சி என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நாம யாருமே அதை மறுக்க மாட்டோம். கடமைக்கு நம்ம தொழுவோம், அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடிய, யாருடைய உள்ளங்கள் யாருடைய உள்ளத்துல என்னன்னா இருக்குங்கிறது அது அல்லாஹ் அறிந்தவன். ஆனாலும் கூட நாம் வெளிப்படையாக பார்க்கிற சில செய்திகள், ஏதோ பள்ளிக்கு வர்றோம் தொழுகிறோம், அல்லது பல பேர் நம் பள்ளிக்கு வர்றதே இல்லை, அல்லது ஜும்மாவிற்கு மட்டுமே வருவோம், இன்னும் சில 2 ஐதுகளுக்கு மட்டுமே வருவோம். இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லோருக்குமாகவே பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வருடத்திலே 2 முறை ஈதை மட்டுமே சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்மீக பயிற்சி வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், ரஜபு, ஷஅபான் என்று சொல்லி, ரமலான் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த ஆன்மீகம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, நாளை மறுமையிலேயும் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருகிறது என்று இந்த துஆ நமக்கு சொல்லுகிற செய்தியை பார்ப்போம். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறையிலே 59வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் முதலிலே அஞ்சுங்கள். அந்த உள்ளத்தை நீங்கள் தக்வா என்ற இடத்துக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களது ஆன்மீகம் என்பது அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை என்று ஒன்று இருக்கிறது, அந்த நாளைக்காக வேண்டி நான் எதை முற்படுத்த வேண்டும், எதை நான் இன்றே செய்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து செயல்படுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன சேகரிக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறையிலே 59வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல பாக்கியங்களை தர வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் சொன்னோம் அல்லவா? பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. 2 சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச காலத்திலேயே அந்த இருவரில் ஒருவர் ஒரு போரிலே ஷஹீதாக்கப்படுகிறார், மரணித்து விட்டார். இன்னொருவர் ஓராண்டு ஜீவித்திருந்து அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்து அதற்கு பிறகு இயற்கையாக அவருக்கு மரணம் வந்தது, மரணித்து விட்டார். இந்த சூழ்நிலையிலே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு நாள் கனவு ஒன்றை காணுகிறார்கள். என்ன கனவுன்னு சொன்னா, அந்த 2 பேத்துல ஷஹீதானவர்
இரண்டாவது இயற்கையாக மரணம் அடைந்தவர். இந்த ரெண்டு பேரிலே இயற்கையாக மரணம் அடைந்தவர் முதலாவதாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிறார். முதலாவதாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைகிறார். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன, ஷஹீதுக்கான அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து, அவர்களுக்கு கிடைப்பது அவ்வளவு லேசானதல்ல. அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள் என்றே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, முதலாவது அவருக்கு சுவனத்தை கொடுக்காமல் ஒரு வருடம் கழித்து இயற்கையாக மரணம் எய்திய இன்னொரு நபருக்கு, இன்னொரு சகோதரருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி விடிந்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இந்த செய்தியை சொல்றாங்க. ஷஹீதை விட அவர் முந்தி சொர்க்கத்திலே செல்லுகிறாரே என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆம், ஷஹீது அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் இவருக்கு ஒரு ஆண்டு அதிகமாக ஜீவித்திருப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து, ஆயுளை நீட்டி கொடுத்து, அவர் ஒரு ரமலானை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கினான். அது மட்டுமல்ல, ஏறத்தாழ சுமார் 6000 ரக்காத்துகள் அவரை விட, ஷஹீதை விட இவர் கூடுதலாக தொழுதிருக்கிறார். எனவே அல்லாஹ் இவரை முதலிலே சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். செய்தி நமக்கு எதை அறிவிக்குதுங்க? ஆயுள் நீட்டிப்பு என்பது அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திலே உலகத்துல உழைக்க வேண்டாம்னா இல்ல, சம்பாதிக்க வேண்டாம் இல்ல, மனை மக்களோடு இருக்க வேண்டாம் இல்ல, உலக காரியங்களில் ஈடுபட வேண்டாம் இல்ல. அன்பிற்கினியவர்களே, எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிற அந்த வாழ்வியலோடு என்னை நான் இணைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே அது ஆன்மீகமாக மாறி போகிவிடும். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை, உடல் ஆரோக்கியத்தை, பரக்கத்தை, நீண்ட ஆயுளையும் இன்னும் ரஜப மாதத்தை அடைந்து கொள்வதோடு அடுத்தடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதங்களையும் ரமலான் மாதத்தையும் அடைந்து முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.